சிறியோர் பெரியோர் வாலிபர் யாவருக்கும் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மிகவும் நேசிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார், எப்படிப்பட்டவர் அப்படின்னு தான் நம்ம நடுவில் அறிவிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவரும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். நீங்க எங்க வாழ்க்கையிலாம் ஏசப்பா அநேக நன்மைகளையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். அதெல்லாம் உங்க நடுவில் அறிவிக்கிறோம். பிரியமானவர்களே, நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயங்களை சோதித்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய வேதனைகளையும் கண்ணீரையும் கவலையும் யாராலும் சொல்லி தீர்க்க முடியாததை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்துல சொல்லும் பொழுது அதை அவர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்ட பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் செய்ய அவர் இன்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார். 2015 வருஷத்துல என் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை ஏசப்பா செய்தார். என்ன அற்புதம் செய்தார்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில செய்த அற்புதத்தை அவன் நடுவில் அதை பகிர்ந்து கொள்வது கர்த்தருக்கு ஒரு மகிழ்ச்சி அடைகிற பிரியமானவர்களே. என்னன்னா 2015 வருஷத்துல இதே ஏப்ரல் மே 2 மாசத்துல நான் அதிகமா வியாதியில பாதிக்கப்பட்டு ரொம்பவும் மனம் உடைந்து நொந்து வேதனைப்பட்டு கொண்டிருந்த பிரியமானவர்களே. 27ஆம் வயசுல, வாலிப வயசுல பிரியமானவர்களே, நான் வியாதி நிமித்தம் மிகவும் சோர்ந்து போயிருந்தேன். என்னன்னா, என்னுடைய வலது நுரையீரல்ல தண்ணி சேர்ந்திருக்கின்றது. எங்களுக்கு அது தெரியாது. சில நாட்களா, ஒரு வாரம் 10 நாளுக்கு மேல என்னால நடக்க முடியல, கொஞ்சம் தூரம் நடந்து போக முடியல, கொஞ்சம் படி ஏறி இறங்க முடியல, சரியா பேச முடியல, சாப்பிட முடியல. உடனே மருத்துவ இடத்துல போய் பார்த்தோம். மருத்துவர் சொன்னாங்க, செக் பண்ணிட்டு உங்களுடைய வலது நுரையீரல்ல தண்ணி சேர்ந்திருக்குது, அந்த தண்ணியை ஆபரேஷன் பண்ணி உடனே எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, 2015 வருஷத்துல அப்போ என்னால மருத்துவரை பார்த்து நாங்க கேட்டோம், எவ்வளவு சார் ஆகும் ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா சொன்னாங்க, என்னப்பா ஒரு 1 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு. பிரியமானவர்களே, தினம் வேலை செய்து பிழைக்கிற நாங்க மாச சம்பளத்துல குறைந்த வருமானத்தை வச்சுக்கொண்டு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆபரேஷன் பண்ண முடியாத நிலைமையில ஆண்டவரை நோக்கி பார்த்தோம், ஆண்டவரை நம்பினோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டோம். வேதம் சொல்லுகிறதுல, வருத்தப்பட்ட பார சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பான்னு சொன்ன ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். அப்ப ஆண்டவர்கிட்ட சபையில போனோம், ஊழியர்கிட்ட சொன்னோம். அப்ப எங்களுக்கு சபை போதகர் எங்களுக்காக ஜெபித்தார், சபைக்கு வர மக்கள் எங்களுக்காக ஜெபித்தாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார், நம்பிக்கையோடு இருங்கன்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவரை நாங்க நம்பினதுனால அப்போ மருத்துவர்கிட்ட கேட்டோம், இந்த ட்ரிப்ஸ் நீடில் மூலியமா எடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு கொஞ்சமா இருந்தா எடுத்துடலாம், உங்களுடைய வலது பக்கம் 3/4 பாகம் கிட்டத்தட்ட 75% டேமேஜ் இன் ரைட் லங்ஸ் அப்படின்னு ரிப்போர்ட் இருக்குது. பிரியமானவர்களே, அது சிடி ஸ்கேன் எடுத்தோம்.